ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோ டைட்டில் பார்த்து எல்லாம் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஆ, இந்த சீட் மேட்ரிக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். அது எப்படின்னு என்னால் ப்ரூஃபோட இந்த வீடியோவில் என்னால் காட்ட முடியும். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பிடிஎஃப்பில் 2023க்கான சீட் மேட்ரிக்ஸ். இதில் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் சீட் மேட்ரிக்ஸ் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஓசிக்கு 457, அதேமாரி ஒவ்வொரு கேட்டகரிக்குமே எவ்வளோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் கீழே உள்ள பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா 2024க்கான சீட் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 422, இதுவே 23ல் 457, 24ல் 422. அப்போது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பாருங்கள், எல்லாருக்குமே ஒரு 30லேருந்து 20 சீட் வந்து கம்மியாயிருக்கு. இந்த சீட்லாம் எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு சீட் மேட்ரிக்ஸை பார்த்தீங்க. இதில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பிடிஎஸ்சிக்கான சீட் வந்து 2023ல் 290 சீட் இருந்துச்சு. ஆனால் 2024ல் 405 டபுள் மடங்கு அதிகரிச்சிருக்கு. இங்கே உள்ள சீட் எடுத்து இங்கே உள்ள கொடுத்துருக்குது. இதனால தான் கட் ஆஃப்ங்கிறது வேரியேஷன் அதிகமாகுது. இது வந்து 92 பாயிண்ட்க்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்ல முடியும். அடுத்தது எம்பிபிஎஸ் அதுக்கான சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். இது வந்து 2024க்கான மேனேஜ்மெண்ட்டுக்கு எம்பிபிஎஸ் சீட் மேட்ரிக்ஸ். இதில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. 21 செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ், அப்புறம் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 470 சீட்டு, மைனாரிட்டிக்கு 428, என்ஆர்ஐக்கு 511, டோட்டலாக 1459. இது வந்து பிடிஎஸ்சிக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 405 2024க்கான. இப்போது இதுலேருந்து அப்படியே இந்த வருஷம் சீட் மேட்ரிக்ஸ் பாருங்கள். இது வந்து 2025க்கான சீட் மேட்ரிக்ஸ். இது வந்து எம்பிபிஎஸ்க்கான சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பாருங்கள், இங்கே 472 ப்ளஸ் இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டி 147, இது சேர்த்தமா 619 சீட்டுங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது போன இயர் 470, இப்போ 619 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படியே மற்ற கேட்டகரிக்கும் பாருங்கள். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த இயருக்கான பிடிஎஸ்ங்கிறதுக்கும் பார்த்துடலாம். இப்போது இந்த இயர் பிடிஎஸ்க்கு எவ்வளோ சீட் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 455 கொடுத்துருக்காங்க. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிடிஎஸ்க்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 455 இந்த 2025 கொடுத்துருக்காங்க. அதுவே 2024ல் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்க்கு 405 இருந்திருக்கு. அப்போது ஒவ்வொரு இயரும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு சீட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதாவது எங்கே இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, டோட்டலாக இருக்கிற சீட் அப்படியே தான் இருக்குது. ஆனால் 92.5ல் உள்ள சீட்டை எடுத்து அப்படியே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது வந்து நானாக அந்த இது கிரியேட் பண்ணல. இது வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டில் அஃபிஷியலாக கொடுத்துருக்குதான். இது வச்சு தான் ஒவ்வொரு இயரும் இந்த சீட் மேட்ரிக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது இது 2024க்கான பிடிஎஸ் சீட் மேட்ரிக்ஸ் கவர்மெண்ட் கோட்டாக்கு. கவர்மெண்ட் கோட்டாவில் ஓசிக்கு வந்து 422 கொடுத்துருக்காங்க. இதுவே இந்த இயருக்கான பாருங்கள் சீட் மேட்ரிக்ஸு, ஓசிக்கு வந்து 393 கம்மியாக இருக்குது. அப்போது ஒவ்வொரு கேட்டகரியிலுமே சீட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த சீட்டு எல்லாமே எங்கே போயிருக்குன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போயிருக்கு. இது எதுக்காகனா, இது வந்து நிறைய பேருக்கு தெரியல. மேஜராக எந்த யூடியூப்ஸுமே இதை பற்றி பேசுகிறதில்ல. இந்த சீட்டு இங்கேருந்து போயிருக்காது. ஒவ்வொரு இயரும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது எல்லாருக்குமே தெரியணுங்காக இந்த வீடியோ நான் வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி என்னோடய சேனலில் எல்லாருக்குமே மிடில் கிளாஸில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே யாரும் பேசாத விஷயங்களை நான் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையுமே பேச போகிறேன். நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உள்ள டியூஷன் ஃபீஸ் எஸ்சி அவங்களுக்கான டியூஷன் ஃபீஸ் வந்து கம்மி, அதாவது 2.5 lakh ஆனுவல் இன்கம்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் இல்லைன்னு அதை பற்றியும், அப்புறம் ஹையர் ஃபீஸ் எவ்வளோ ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு காலேஜை பற்றியுமே நான் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பேச போகிறேன். நீங்கள் அடுத்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.